Hi students, நம்ம last classல வந்துட்டு chapter number 19 origin and evolution of life வந்து start பண்ணோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணி எதோடு முடிச்சோன்னா எவிடன்சஸ் ஃப்ரம் மார்ஃபாலஜி அண்ட் anatomy அதாவது வந்துட்டு எவல்யூஷன் ஆஃப் லைஃபுக்கு கிடைச்ச எவிடன்சஸ் தான் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம அனட்டானமியாகவும் மார்ஃபாலஜிக்கலாகவும் என்னென்ன எவிடன்ஸ் வந்து நம்ம கிடைச்சதுன்னு பார்த்தோம். இன்றைக்கி கிளாஸில் வந்துட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய எவிடன்சஸ் ஃப்ரம் எம்ப்ரியாலஜி அண்ட் எவிடன்சஸ் ஃப்ரம் பேலியோஆந்தாலஜி. ஸோ இந்த ரெண்டு எவிடன்சஸ் பார்த்துட்டு எவல்யூஷன் தியரிஸ் வந்துட்டு இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ எவிடன்சஸ் ஃப்ரம் எம்ப்ரியாலஜி பேஜ் நம்பர் 276 இருக்குது. எவிடன்சஸ் ஃப்ரம் எம்ப்ரியாலஜி. The study of comparative embryology of different animals supports the concept of evolution. அதாவது ஒவ்வொரு அனிமல்ஸோட எம்ப்ரியாலஜிக்கல் டெவலப்மெண்ட் அதை எப்படி வந்துட்டு எம்ப்ரியாலஜியாக அது டெவலப் ஆகுது அப்படின்னு கம்பேர் பண்ணி நம்ம படிக்கும்போது அது வந்துட்டு அந்த எவல்யூஷனோட கான்செப்டுக்கு ரொம்பவே சப்போர்ட்டாக இருந்தது. The embryos from fish to mammals are similar in their early stages of development. அதாவது வந்துட்டு எம்ப்ரியோஸ் அதாவது ஃபிஷ்ஷிலிருந்து மம்மல்ஸ் ஃபிஷ்ஷில் ஸ்டார்ட் ஆகி மம்மல்ஸ் வரைக்கும் அதோட எம்ப்ரியோஸ் வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் சிமிலராக ஒரே மாதிரி இருந்தது. The differentiation of their special characters appear in the later stages of development. அதோட கேரக்டர்ஸ் அதோட ஸ்பெஷல் கேரக்டர்ஸோட டிஃப்ரென்ஷியேஷன் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சுன்னா அதோட லேட்டஸ்ட் ஸ்டேஜஸ் அதாவது அந்த பீரியடோட லேட்டஸ்ட் ஸ்டேஜஸில் தான் அந்த டிஃப்ரென்ஷியேஷன் வந்து தெரிய ஆரம்பிக்குது. Biogenetic law or recapitulation theory was given by Ernst Haeckel. ஸோ இந்த ரெண்டு தியரியும் வந்துட்டு அதாவது பயோஜெனட்டிக் லாவையும் ரீகேப்சுலேஷன் தியரி அப்படிங்கிற அந்த தியரியும் வந்துட்டு யார் கொடுத்தாங்கன்னா ஏர்ன்ஸ்ட் ஹேக்கல் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் கொடுக்குறாங்க. அக்கார்டிங் டு திஸ் தியரி அதாவது இந்த தியரி படி ஆன்டோஜெனி ரீகேபிட்டலைஸ் ஃபைலோஜெனி. ஸோ இந்த தியரி படி என்ன சொல்கிறாங்கன்னா ஆன்டோஜெனி ரீகேபிட்டலைஸ் ஃபைலோஜெனி அதாவது வந்துட்டு ஆன்டோஜெனி தான் வந்துட்டு ரீகேபிட்டல் பண்ணும் ஃபைலோஜெனட்டிக் அந்த கேரக்டர்ஸை வந்துட்டு இதான் வந்துட்டு ரீகேப்சுலேட் பண்ணுங்கிறாங்க. The stages of development of individual animal repeats the evolutionary history of the entire race of the animal. அதாவது தெரியும் ஒரு இண்டிவிஜுவலோட கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் வந்துட்டு அதோட ரேஸ் அதோட ஹெரிடிட்ரிக்கு வந்துட்டு ஃபுல்லாக வரும் அப்படி ரிப்பீட் ஆகிட்டே தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு எவிடன்சஸ் ஃப்ரம் எம்ப்ரியாலஜிலேருந்து கிடைச்ச எவிடன்ஸ். நெக்ஸ்ட்டு எவிடன்சஸ் ஃப்ரம் பேலியோஆந்தாலஜி அதாவது பழங்காலவியல்னு சொல்லுவாங்க. பேலியோஆந்தாலஜியை பழங்காலவியல்னு சொல்லுவாங்க. ஸோ அதிலிருந்து என்னென்ன எவிடன்சஸ் கிடச்சிது. பேலியோஆந்தாலஜி டீல்ஸ் வித் த ஸ்டடி ஆஃப் ஃபாசில்ஸ் அதாவது நம்மளோட ஃபாசில்ஸை பற்றி படிக்கிறது தான் பேலியோஆந்தாலஜின்னு சொல்கிறாங்க. லியாண்ட்ரோ டா வின்சி அண்ட் இஸ் கால்ட் த ஃபாதர் ஆஃப் பேலியோலஜி அதாவது பேலியோலஜியோட ஃபாதர் யாருன்னு சொல்லணும்னா லியாண்ட்ரோ டா வின்சியை தான் சொல்கிறோம். The study of fossil helps us to understand the line of evolution of many vertebrates and invertebrates. அதாவது நம்மளோட வெர்டிபிரேட்ஸ் அண்ட் இன்வெர்டிபிரேட்ஸோட எவல்யூஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்துட்டு இந்த ஃபாசில்ஸ் வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அதாவது இந்த ஃபாசில்ஸை நம்ம படிக்கும்போது அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது இந்த லைஃபோட எவல்யூஷனை வந்துட்டு வெர்டிபிரேட் அண்ட் இன்வெர்டிபிரேட்டோட லைஃபோட எவல்யூஷனை நம்மளால் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். Fossil records show that the evolution has taken a gradual process from the simple to complex organisms. அதாவது ஃபாசில் ரெக்கார்ட்ஸ் என்ன சொல்லுது என்ன ஷோ பண்ணுதுன்னா எவல்யூஷன் அப்படிங்கிற வந்துட்டு ஒரு கிராஜுவலான ப்ராசஸ் அதாவது வந்துட்டு ஒரு கிராஜுவலான ப்ராசஸ்ஸு ஒரு சிம்பிள் இருந்து காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிசம் வர்றதுக்கு வந்துட்டு அந்த ஃபாசில் ரெக்கார்ட்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு இந்த எவல்யூஷன் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு கிராஜுவலான ப்ராசஸ் அப்படிங்கிறாங்க. The origin of modern birds is supported by the evidences from paleontology. அதாவது இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் பேர்ட்ஸோட எவல்யூஷன் வந்துட்டு எப்படி ஆரிஜின் ஆச்சு அப்படிங்கிறத வந்துட்டு இந்த பேலியோஆந்தாலஜியில் எவிடன்ஸ் கண்டுபிடிச்சது அது ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. ஆர்ச்சியோபெட்ரிக்ஸுங்க இஸ் நத்திங் பட் இது ஒரு பேர்டு தான். ஆர்ச்சியோபெட்ரிக்ஸ் இஸ் த ஓல்டஸ்ட் நோன் ஃபாசில் பேர்டு அதாவது வந்துட்டு இது ரொம்பவே பழங்கால ஒரு ஃபாசில் பேர்டு. இட் வாஸ் அன் இயர்லி பேர்ட் லைக் ஃபார்ம் ஃபவுண்ட் இன் ஜுராசிக் பீரியட் அதாவது வந்துட்டு இது இயர்லியாக ஒரு பேர்ட் லைக் ஃபார்மில் தான் இருந்தது ஜுராசிக் பீரியடில். இட் இஸ் கன்சிடர்ட் டு பி த கனெக்டிங் லிங்க் பிட்வீன் த ரெப்டைல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ். ஸோ ரெப்டைல்ஸுக்கு பேர்ட்ஸுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு கனெக்டிவ் லிங்க் தான் வந்துட்டு இந்த பேர்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
இட் ஹேட் விங்ஸ் லைக் வித் ஃபெதர்ஸ் லைக் எ பேர்ட். இதுக்கு வந்துட்டு 2 விங்ஸ் இருக்குது, அந்த விங்ஸில் வந்துட்டு ஃபெதர்ஸ் இருக்குது பேர்டுக்கு இருக்க மாதிரியே. இட் ஹேட் ஏ லாங் டைம் clawed digits அண்ட் கானிக்கல் டீத் லைக் எ ரெப்டைல். ஸோ ரெப்டைலுக்கு இருக்க மாதிரியே ஒரு லாங்கான டெய்ல் வால் இருக்குது, அதோட clawed digits அதோட கால் வந்துட்டு ரொம்ப அந்த எப்படி ரெப்டைல்ஸ் இருக்கோ அதே மாதிரி இருக்குது. அண்ட் அதோட டீத்து வந்துட்டு கோனிக்கல் டீத் வந்து இருக்குது. ஸோ இதுக்கிட்ட வந்துட்டு இந்த ரெப்டைலுக்கு உண்டான சில கேரக்டரிஸ்டிக்ஸும் இருக்குது, பேர்ட்ஸுக்கு இருக்கக்கூடிய கேரக்டரிஸ்டிக்ஸும் இருக்குது. ஸோ இதனால் இதை நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா ரெப்டைல்ஸ்க்கு பேர்ட்ஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய கனெக்டிவ் லிங்க் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதான் வந்துட்டு எவிடன்சஸ் ஃப்ரம் பேலியோஆந்தாலஜிலேருந்து கிடைச்ச எவிடன்சஸ். ஸோ எவிடன்சஸ் ஃபார் எவல்யூஷன் பார்க்கும்போது 3 எவிடன்சஸ் நமக்கு முக்கியமாக கிடச்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு எவிடன்ஸ் ஃப்ரம் மார்ஃபாலஜி அண்ட் அனட்டானமி. ஸோ இந்த மார்ஃபாலஜி அண்ட் அனட்டானமியில் கிடைச்ச எவிடன்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு எம்ப்ரியாலஜியில் கிடைச்ச எவிடன்சஸ் அண்ட் தேர்ட் வந்து பேலியோஆந்தாலஜியில் கிடைச்ச எவிடன்சஸ் இருக்குது. ஸோ இதான் வந்துட்டு எவிடன்சஸ் ஃபார் எவல்யூஷன். நெக்ஸ்ட்டு தியரிஸ் ஆஃப் எவல்யூஷன். எவல்யூஷனோட தியரிஸ் என்னென்ன? லைஃப் ஹேட் எவால்வ்ட் அலாங் வித் தி எவல்யூஷன் ஆஃப் எர்த் டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் 18th century. அதாவது லைஃப் எப்போ எவால்வ் ஆச்சுன்னா எப்போ வந்துட்டு எர்த் வந்துட்டு எவால்வ் ஆச்சோ அப்போ தான் வந்துட்டு லைஃப் அப்படிங்கிறது வந்துட்டு எவால்வ் ஆகுது. எப்போனா 18th century எண்டில். நம்ம இப்போ 21st century இருக்கும். Evolution is the gradual change occurring in living organisms over a period of time. So evolutionங்கிறது வந்துட்டு ஒரு கிராஜுவலான சேஞ்சு, அதாவது லிவிங் ஆர்கனிசத்தில் ஒரு கிராஜுவலான சேஞ்சு ஒரு சர்டன் பீரியட் ஆஃப் டைமில் அப்படிங்கிறாங்க எவல்யூஷனாக. Formation of new species due to changes in specific characters over several generations as response to natural selection is called evolution. So evolutionங்கிறது வந்துட்டு ஒரு நியூ ஸ்பீசிஸோட ஃபார்மேஷன். எதனால் அது ஃபார்ம் ஆகுதுன்னா டியூ டு சேஞ்சஸ் இன் ஸ்பெசிஃபிக் கேரக்டர்ஸ். சில சேஞ்சஸ் ஸ்பெசிஃபிக் கேரக்டர்ஸில் நடக்கக்கூடிய சில சேஞ்சஸ்னால அந்த நியூ ஸ்பீசிஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்படி ஸ்பெசிஃபிக் சேஞ்சஸ் இன் ஸ்பெசிஃபிக் கேரக்டர் சேஞ்சினால ஓவர் செவரல் ஜென்ரேஷன் ஆஸ் ரெஸ்பான்ஸ் டு நேச்சுரல் செலெக்ஷன். அதோட ரெஸ்பான்ஸ் அந்த நேச்சுரல் செலெக்ஷனோட ரெஸ்பான்ஸ் வந்து அந்த ஃபார்ம் ஆகக்கூடிய நியூ ஸ்பீஷிஸோட ரெஸ்பான்ஸ் எத்தனை நாள் இருக்கும்? செவரல் ஜென்ரேஷன்ஸ் வரைக்கும் இருக்கும். இதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? எவல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எவல்யூஷன் இஸ் நத்திங் பட் இட் இஸ் ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஸ்பீசிஸ். வந்துட்டு ஃபார்மேஷன் ஆஃப் ஒரு நியூ ஸ்பீசிஸ் வருது எதனாலனா due to change in specific characters over several generations as response of natural selection is called evolution அப்படின்னு சொல்கிறோம். The natural changes occurring is explained to the theories of evolution as proposed by Lamarck and Darwin. அதாவது வந்துட்டு இந்த நேச்சுரல் செலெக்ஷன் வந்துட்டு எப்படி நடக்குதுங்கிறத வந்துட்டு 2 தியரிஸ் மூலமா 2 சயின்டிஸ்ட் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அதுதான் வந்துட்டு லேமார்க் அண்ட் டார்வின் தியரின்னு சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லேமார்க்கிசம் அப்படின்னு அந்த தியரியில் என்ன சொல்கிறாங்க? ஜீன் பேப்டைஸ்ட் லேமார்க். ஸோ இவர் தான் அந்த சயின்டிஸ்ட். 1744 to 1829 was a French naturalist well known for this theory of evolution. ஸோ இவர் வந்துட்டு ஒரு சயின்டிஸ்ட்டு, ஃப்ரெஞ்ச் நேச்சுரலிஸ்ட்டு. இவர் வந்துட்டு எதுக்கு ரொம்பவே ஃபேமஸ்னால் அவரோட தியரி ஆஃப் எவல்யூஷனுக்கு ரொம்ப ஃபேமஸ். Lamarck's theory of evolution was published in Philosophic Zoology in the year 1809. ஸோ இவரோட தியரி வந்துட்டு எதில் பப்ளிஷ் ஆச்சுன்னா ஃபிலோசபிக் ஜாலஜிக் அப்படிங்கிற அந்த புக்கில் 1809 வந்துட்டு பப்ளிஷ் ஆச்சு. It is popularly known as theory of inheritance of acquired characters or use or disuse theory or Lamarckism. ஸோ இந்த தியரியை வந்து நம்ம பாப்புலராக எப்படின்னு சொல்லுவோம்னா தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் அக்வைர்டு கேரக்டர்ஸ், இல்லாட்டி யூஸ் ஆர் அண்ட் டிஸ்யூஸ் தியரி, இல்லாட்டி லேமார்க்கிசம்னு சொல்லிட்டு இந்த தியரிக்கு வந்துட்டு 3 டிஃப்ரெண்ட் நேம்ஸ் இருக்குது. ஸோ இந்த லேமார்க்கிசத்தோட பிரின்சிபிள்ஸ் என்னென்ன? இன்டர்னல் வைட்டல் ஃபோர்ஸ். ஃபஸ்ட்டு பிரின்சிபல் வந்து இன்டர்னல் வைட்டல் ஃபோர்ஸ். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஆர் தேர் காம்பனண்ட் பார்ட்ஸ் டென் டு இன்க்ரீஸ் இன் சைஸ் கிராஜுவலி. அதாவது வந்துட்டு ஒரு லிவிங் ஆர்கானிசத்தில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ் வந்துட்டு அந்த பார்ட்ஸோட சைஸ் வந்துட்டு கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் இன்க்ரீஸ் இன் சைஸ் இஸ் டியூ டு த இன்ஹெரிட்டன்ட் எபிலிட்டி ஆஃப் த ஆர்கானிசம்ஸ். இது வந்து இது இருக்கக்கூடிய சைஸோட இன்க்ரீஸ் வந்து எதனாலேனா ஆர்கனிசத்தில் இருக்கக்கூடிய இன்ஹெரிட்டன்ட் எபிலிட்டினால அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு பிரின்சிபிள். லேமார்க்கிசத்தோட ஃபஸ்ட்டு பிரின்சிபிள் வந்துட்டு இன்டர்னல் வைட்டல் ஃபோர்ஸ். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு லிவிங் ஆர்கனிசத்தில் இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் வந்துட்டு காம்பனன்ட் பார்ட்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ், அதாவது சைஸில் வந்துட்டு இது கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ எதனாலனா அந்த ஆர்கனிசத்துக்கு இருக்கக்கூடிய இன்ஹெரிட்டன்ட் எபிலிட்டினால வந்துட்டு இந்த மாதிரி இந்த சைஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுன்னு சொல்கிறாங்க.
நெக்ஸ்ட் என்விரான்மெண்ட் அண்ட் நியூ சீட்ஸ் அப்படின்னு அந்த பிரின்சிபல் என்ன சொல்கிறாங்கன்னா a change in environment brings about a changes in the need of organisms. அதாவது ஒரு என்விரான்மெண்ட்டில் நடக்கக்கூடிய சேஞ்சஸ் கூட ஒரு ஆர்கனிசத்துக்கு உள்ள ஒரு சேஞ்சாக வரும். அதான் சொல்கிறாங்க ஏ சேஞ்ச் இன் என்விரான்மெண்ட்டில் இருக்க சேஞ்ச் வந்து பிரிங்ஸ் அபவுட் சேஞ்ச் இன் த நீட் ஆஃப் ஆர்கனிசம். ஒரு ஆர்கனிசத்தோட நீடை வந்துட்டு மாற்றும் அப்படிங்கிறாங்க. In response to the changing environment, the organisms develop certain adaptive characters. அதாவது வந்துட்டு என்விரான்மெண்ட் சேஞ்ச் ஆகும்போது அந்த ஆர்கனிசத்தோட அடாப்டிவ் கேரக்டர்ஸும் அதை அடாப்ட் பண்ண அதோட கேரக்டர்ஸும் வந்து சேஞ்ச் ஆகும். The adaptations of the organisms may be in the form of development of new parts of the body. ஸோ அதோட அந்த ஆர்கனிஸோட அடாப்டேஷன்ஸ் வந்து எந்த மாதிரி இருக்குன்னா நியூ பார்ட்ஸ் ஒரு பாடியோட நியூ பார்ட்ஸ் வந்துட்டு டெவலப் ஆகிற மாதிரி கூட இருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ என்விரான்மெண்ட் அண்ட் நியூ நீட்ஸ் அப்படிங்கும்போது என்விரான்மெண்ட்டில் நடக்கக்கூடிய சேஞ்சஸ்னால ஒரு ஆர்கனிசத்தோட நீட்ஸும் வந்து மாறும் அப்படிங்கிறதான் வந்துட்டு செகண்ட் பிரின்சிபல். ஸோ தேர்டில் என்ன சொல்கிறாங்கன்னா யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் தியரி அப்படின்னா என்னென்னா Lamarck's use and disuse theory states that if an organ is used constantly, the organ develops well and gets strengthened. அதாவது ஒரு ஆர்கனிசத்தில் இருக்கக்கூடிய ஆர்கன் வந்துட்டு கான்ஸ்டண்ட்டாக அது யூஸ் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அந்த ஆர்கன் அந்த பர்டிகுலர் ஆர்கன் வந்துட்டு நல்லா வெல் டெவலப்டு ஆகும், ஸ்ட்ரென்த்தனும் ஆகும். When an organ is not used for a long time, it gradually degenerates. And suppose ஒரு ஆர்கன் வந்துட்டு ஒரு ஆர்கனிசத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கன் வந்துட்டு டெவலப்பே யூஸே ஆகலை அப்படின்னா அந்த ஆர்கன் வந்துட்டு கிராஜுவலாக அதுவாக வந்துட்டு டீஜெனரேட் ஆக ஆரம்பிச்சிடும்னு சொல்கிறாங்க. ஸோ யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் தியரின்னு பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஆர்கனிசத்தில் இருக்கக்கூடிய ஆர்கன் வந்துட்டு கான்ஸ்டண்ட்டாக அது வந்துட்டு யூஸ்லேயே இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆர்கனிசம் வந்து அந்த ஆர்கனை வந்துட்டு நல்லா வெல் டெவலப் ஆகி ஸ்ட்ரென்தன் ஆயிடும். பட் அந்த ஆர்கனிசத்தில் இருக்கக்கூடிய சில ஆர்கன்ஸ் வந்துட்டு யூஸே இல்லை அப்படின்னா அது தானாகவே டீஜெனரேட் ஆயிருங்கிறாங்க. The ancestors of giraffe were provided with short neck and short forelimbs. நமக்கு தெரியும் ஜிராஃபியோட ஆன்சஸ்டர்ஸ் வந்துட்டு அந்த ஜிராஃபியோட ஆன்சஸ்டர்ஸ் எப்படி இருந்தாங்க, ரொம்ப ஷார்ட் நெக்கு, அதோட ஃபோர்லிம்ஸ் எல்லாமே ஷார்ட்டாக இருந்தது. Due to shortage of grass, they were forced to feed on the leaves from the trees. அதாவது கிராஸோட ஷார்ட்டேஜ்னால அவங்க என்ன பண்ணாங்க, ட்ரீஸில் வந்துட்டு இருக்கக்கூடிய லீவ்ஸை வந்துட்டு சாப்பிட ஆரம்பித்தாங்க. The continuous stretching of their neck and forelimbs resulted in the development of long neck and long forelimbs, which is an example for constant use of organ. ஸோ அப்படி வந்துட்டு அந்த ட்ரீஸில் இருக்கக்கூடிய லீவ்ஸை சாப்பிடும்போது அவங்க கண்டினியூஸாக அதாவது இது பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணி அதோட நெக்கை வந்து ஸ்ட்ரெச் பண்ணி அந்த லீவ்ஸை வந்துட்டு ஃபீட் பண்ணாங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு அந்த அவங்களோட நெக்கும் அந்த ஃபோர்லிம்ஸும் வந்துட்டு டெவலப் ஆகி ரொம்ப லாங் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. இதான் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் யூஸ் ஆஃப் ஆர்கனுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. The degenerated wing of kiwi is an example for organ of disuse. அதாவது கிவியோட விங் வந்துட்டு டீஜெனரேட் ஆகணும், அதனால் பறக்க முடியாது. இதுதான் வந்துட்டு ஆர்கன் ஆஃப் டிஸ்யூஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. ஸோ தேர்டு பிரின்சிபல் படி என்ன சொல்கிறாங்கன்னா யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் தியரி படி ஒரு ஆர்கனிசத்திற்கு இருக்கக்கூடிய ஆர்கன் வந்துட்டு கான்ஸ்டண்ட்டாக யூஸாக இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு அந்த ஆர்கன் வந்துட்டு நல்லா வெல் டெவலப்டு ஆகி ஸ்ட்ரென்தன் ஆயிரும். இதுவே ஒரு ஆர்கனிசத்தில் இருக்கக்கூடிய ஆர்கன் வந்துட்டு யூஸ் ஆகாமல் ரொம்ப நாள் லாங் டைமுக்கு அது யூஸே இல்லாமல் இருந்தால் அதுவாக வந்துட்டு ரீஜெனரேட் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் தியரி. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் பாருங்கள், theory of inheritance of acquired characters. When there is a change in environment, the animals respond to the change. அதாவது வந்துட்டு என்விரான்மெண்ட்டில் ஏதாச்சும் சேஞ்ச் இருந்துச்சு அப்படின்னா அனிமல்ஸ் வந்து அந்த சேஞ்சுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. they developed adaptive structures. ஸோ அவங்க அந்த அனிமல் என்ன பண்ணும், அந்த ஆர்கனிசம் என்ன பண்ணும், அந்த என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதோட ஸ்ட்ரக்சர்ஸை வந்து அடாப்ட் பண்ணிக்கும் அப்படிங்கிறாங்க. The characters developed by the animals during their lifetime in response to the environmental changes are called acquired characters. அதாவது அனிமல்ஸ் டெவலப் பண்ணி கூட கேரக்டர்ஸ், the characters developed by the animals, அதாவது அனிமல்ஸ் டெவலப் பண்ணி கூட கேரக்டர்ஸ் அதோட லைஃப் டைமில், அதாவது என்விரான்மெண்டல் சேஞ்ச் ஏற்ற மாதிரி அனிமல்ஸ் வந்துட்டு அதோட கேரக்டர்ஸை வந்துட்டு டெவலப் பண்ணிக்குது. ஸோ அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா அக்வயர்ட் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்.
According to Lamarck, the acquired characters are transmitted to the offspring by the process of inheritance. ஸோ லேமார்க்கை பொறுத்த வரைக்கும் அப்படி அக்வயர் பண்ணிக்கக்கூடிய கேரக்டர்ஸ் வந்துட்டு அதோட ஆஃப்ஸ்ப்ரிங்க்கு வந்துட்டு டிரான்ஸ்மிட் ஆகும். எது மூலயமானா ப்ராசஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் மூலயமா அந்த கேரக்டர்ஸ் வந்துட்டு அதோட ஆஃப்ஸ்ப்ரிங்க்கு வந்து டிரான்ஸ்மிட் ஆகும் இன்ஹெரிட்டன்ஸ் மூலமாக அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ பிரின்சிபிள்ஸ் ஆஃப் லேமார்க்கிசம்னு பார்க்கும்போது 4 பிரின்சிபிள்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் வந்து இன்டர்னல் வைட்டல் ஆர்கன்ஸ், அதாவது ஒரு லிவிங் ஆர்கனிசத்தில் இருக்கக்கூடிய காம்பனண்ட் இல்லாட்டி அதோட பாடி பார்ட்ஸ் வந்துட்டு அதோட சைஸ் வந்துட்டு கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகுங்கிறது வந்துட்டு ஃபஸ்ட்டு பிரின்சிபல். செகண்ட் என்விரான்மெண்டல் அண்ட் நியூ நீட்ஸ்னால் ஒரு என்விரான்மெண்ட்டில் ஒரு சேஞ்ச் நடக்குதுன்னா அந்த ஆர்கனிசத்தோட நீடும் வந்துட்டு தேவைகளும் வந்துட்டு மாறிடும்னு சொல்கிறாங்க. இதுதான் செகண்டு. தேர்டில் யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் தியரியில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஆர்கனிசத்தில் இருக்கக்கூடிய ஆர்கன் வந்துட்டு கான்ஸ்டண்ட்டாக யூஸாக இருந்ததுன்னா அந்த ஆர்கன் வந்துட்டு நல்லா வெல் டெவலப்டு ஆகி ஸ்ட்ரென்தன் ஆகும். சப்போஸ் ஒரு ஆர்கன் வந்துட்டு யூஸே ஆகாமல் லாங் பீரியட் ஆஃப் டைமுக்கு அப்படியே இருந்ததுன்னா அது தானாகவே ரீஜெனரேட் ஆகிடுங்கிறாங்க. ஃபோர்த்தில் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் அக்வயர்டு கேரக்டர்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா என்விரான்மெண்ட்டில் ஒரு சேஞ்ச் ஆகுதுன்னா அனிமல்ஸ் வந்துட்டு அந்த சேஞ்சுக்கு வந்துட்டு ரெஸ்பாண்ட் பண்ணும். அப்படி ரெஸ்பாண்ட் பண்ணும்போது அந்த என்விரான்மெண்டல் சேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி அதோட ஸ்ட்ரக்சர்ஸை வந்துட்டு அதை அடாப்ட் பண்ணிக்கும். ஸோ இது என்ன சொல்கிறாங்கன்னா அக்வயர்டு கேரக்டர்ஸ்னால் என்னென்னா என்விரான்மெண்டல் சேஞ்சுக்கு தகுந்த மாதிரி அனிமல்ஸ் வந்துட்டு அதோட கேரக்டர்ஸை டெவலப் பண்ணிக்கிறதா வந்துட்டு அக்வயர்டு கேரக்டர்ஸ்னு நம்ம சொல்கிறோம். ஸோ லேமார்க்கை பொறுத்த வரைக்கும் அந்த அக்வயர்டு கேரக்டர்ஸ் வந்துட்டு அதோட ஆஃப்ஸ்ப்ரிங்குக்கு வரும். அந்த இன்ஹெரிட்டன்ஸுங்கிற அந்த ப்ராசஸ் மூலயமா அதோட ஆஃப்ஸ்ப்ரிங்க்கு டிரான்ஸ்மிட் ஆகும்னு சொல்கிறாரு. ஸோ இதான் வந்துட்டு பிரின்சிபிள்ஸ் ஆஃப் லேமார்க்கிசம். ஸோ தியரிஸ் ஆஃப் எவல்யூஷனில் வந்துட்டு ஃபஸ்ட்டு தியரியான லேமார்க்கிசம் பார்த்துட்டோம். செகண்ட் தியரி டார்வினிசம் ஆர் தியரி ஆஃப் நேஷனல் செலெக்ஷன். அதாவது உங்களுக்கு தெரியும் டார்வின் தியரின்னு. Charles Darwin 1809 to 1882 was one of the great naturalists and philosopher of 18th century. So he was born in England in 1809. So Charles Darwinங்கிற ஒரு நேச்சுரலிஸ்ட் அண்ட் ஃபிலோசஃபர் தான். இவர் எங்கே பிறந்தாருன்னா இங்கிலாண்டில் 1809 பிறக்கிறாரு. ஸோ இவரும் வந்துட்டு ஒரு கிரேட் அதாவது நேச்சுரலிஸ்ட் தான் 18th செஞ்சுரியோட. While studying in college through his friendship with Professor J.S. Henslow, he was fascinated towards nature. அதாவது வந்துட்டு அவர் வந்துட்டு காலேஜில் படிக்கும்போது இந்த ஜேஎஸ் ஹென்ஸ்லோ ப்ரொஃபஸர், இவர் வந்துட்டு ஒரு ப்ரொஃபஸர், அவரோட ஃப்ரெண்ட்ஷிப்னால அவர் வந்துட்டு நேச்சரை பற்றி படிக்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்பவே ஃபேசினேட் ஆகிறாரு. At that time, the British Admiralty planned a voyage of exploration for 5 years on a ship named HMS Beagle around South America. ஸோ அப்போ அந்த டைமில் வந்துட்டு இந்த பிரிட்டிஷ் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா ஒரு வாயேஜ், அதாவது ஒரு ட்ரிப் போகலாம் 5 இயர்ஸுக்கு. அந்த ஒரு ட்ரிப்பு போகலாம். ஸோ ஷிப்பில் போகிறாங்க. அந்த ஷிப் பேர் தான் வந்துட்டு HMS Beagle அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே போகிறாங்கன்னா சவுத் அமெரிக்காவை சுற்றி. Dr. Henslow was asked to nominate a young naturalist for the voyage. ஸோ அந்த டாக்டர் ஹென்ஸ்லோ அந்த ப்ரொஃபஸர் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு யங்கான நேச்சுரலிஸ்ட்டை வந்துட்டு நம்ம ட்ரிப்புக்கு வந்துட்டு கூட்டிகிட்டு போகலாம் அப்படிங்கிறாங்க. டார்வின் வாஸ் கிவன் த ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ டார்வினுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வருது. During his 5 years 1831 to 1835 voyage, he visited many parts of the world, a number of islands including Galapagos Island and Pacific Island. ஸோ அவரோட அந்த ட்ரிப்பு அப்போ அவர் வந்துட்டு நிறைய வேர்ல்டில் இருக்கக்கூடிய நிறையா பார்ட்ஸை நிறைய பிளேஸஸ்க்கு போகிறாரு. ஐலாண்ட்ஸ் எல்லாம் நிறைய ஐலாண்ட்ஸ் பார்க்குறாரு. அதில் ஸ்பெசிஃபிக்கான 2 ஐலாண்ட்ஸ் தான் வந்துட்டு Galapagos Island and Pacific Island. Darwin made elaborate observations on nature of the land, plants and animals of the region he visited. ஸோ டார்வின் வந்துட்டு எலாபரேட்டாக அப்சர்வ் பண்ணுறாரு. அதாவது அவர் விசிட் பண்ண லேண்டு, அங்கே இருக்கக்கூடிய பிளான்ட்ஸு, அங்கே இருக்கக்கூடிய அனிமல்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு டீப்பாக வந்துட்டு அப்சர்வ் பண்ணுறாரு. He further worked for a period of 20 years to develop the theory of natural selection. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, மறுபடியும் அதுலேருந்து அவர் அந்த 5 இயர்ஸ் ட்ரிப்போட நிறுத்திடாமல் மறுபடியும் 20 இயர்ஸ் அதே இதில் ஃபீல்டில் வந்துட்டு ஒர்க் பண்ணுறாரு. எதுக்குன்னா அந்த நேச்சுரல் செலெக்ஷன் தியரியை வந்துட்டு டெவலப் பண்ணுறதுக்கு. Darwin published his observations and conclusions under the name of Origin of Species in 1859. ஸோ டார்வின் வந்துட்டு ஃபைனலாக பப்ளிஷ் பண்ணிடுறாரு. அவர் அப்சர்வ் பண்ண அப்சர்வேஷன்ஸையும்
அந்த கன்க்ளூஷன்ஸையும் வச்சு அவர் வந்துட்டு ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷீஸ் அந்த புக்கை வந்துட்டு 1859 பப்ளிஷ் பண்ணிடுறாரு. The book of Darwin demonstrate the fact of evolution. ஸோ அவரோட புக் அந்த டார்வினோட புக்கில் வந்துட்டு என்ன டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுதுன்னா எவல்யூஷனோட ஃபேக்டை வந்துட்டு அவர் உண்மையை வந்துட்டு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுது. It elaborates on the theory of natural selection for evolutionary transformation. ஸோ அது என்ன எலாபரேட் பண்ணியிருக்காங்கன்னா நேச்சுரல் செலெக்ஷனோட அந்த தியரி, அதாவது எவல்யூஷனரி டிரான்ஸ்ஃபார்மேஷனை வந்துட்டு நல்லா எலாபரேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட பிரின்சிபிள்ஸ், அதாவது டார்வினிசத்தோட பிரின்சிபிள்ஸ் என்னென்ன? ஃபஸ்ட்டு வந்துட்டு ஓவர் ப்ரொடக்ஷன். Living beings have the ability to reproduce more individuals and form their own progeny. ஸோ லிவிங் பீங்ஸ்க்கு வந்துட்டு ஒரு எபிலிட்டி இருக்குது. என்ன எபிலிட்டினா மோர் இண்டிவிஜுவல்ஸ் வந்துட்டு ரீப்ரொடியூஸ் பண்ணுறக்கான எபிலிட்டி இருக்குது. அண்ட் ஃபார்ம் தேர் ஓன் ப்ரோஜனி, அவங்களோட சன்னதி வந்துட்டு அவங்களாலே ஃபார்ம் பண்ணிக்க முடியுங்கிறாங்க. They have the capacity to multiply in a geometrical manner. This will increase reproductive potential leading to overproduction. அதாவது அவங்களுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. என்னென்னா எப்படி மல்டிப்ளை பண்ணுவாங்கன்னா ஜியாமெட்ரிக்கல் மேனரில் வந்துட்டு அவங்க மல்டிப்ளை பண்ணுவாங்க. ஸோ இது இப்படி மல்டிப்ளை பண்ணும்போது அவங்களோட ரீப்ரொடக்டிவ் பொட்டென்ஷியல் வந்துட்டு அதிகமாக இருக்கும். ஸோ லீடிங் டு ஓவர் ரீப்ரொடக்ஷன், அதிகமான ரீப்ரொடக்ஷன் வந்துட்டு அங்கே நடக்குங்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு பிரின்சிபல், டார்வினிசத்தோட ஃபஸ்ட்டு பிரின்சிபல் ஓவர் ப்ரொடக்ஷன். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ்னு அப்படின்னு என்ன பார்க்கணும்னா ஓவர் ப்ரொடக்ஷன் நடந்துருச்சு அப்படின்னா வந்துட்டு அங்கே ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும். அங்கே போய் எக்ஸிஸ்ட் ஆகிறக்கு வந்துட்டு அந்த ஸ்ட்ரகிள் நடக்கும். அதான் செகண்ட் பிரின்சிபலாக சொல்கிறாங்க, ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ். டியூ டு ஓவர் ப்ரொடக்ஷன் எ ஜியோமெட்ரிக் ரேஷியோ ஆஃப் இன்க்ரீஸ் இன் பாப்புலேஷன் அக்கர்ஸ். அதாவது ஓவர் ப்ரொடக்ஷன் ஆகும்போது அந்த ரேஷியோ வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய ரேஷியோ வந்துட்டு பாப்புலேஷன் ரேஷியோ வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். த ஸ்பேஸ் டு லிவ் அண்ட் ஃபுட் அவைலபிள் ஃபார் த ஆர்கனிசம் ரிமைன் த சேம். ஆனால் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆனாலும் அந்த ஃபுட்டு அவங்க வாழ்கிறதுக்கு தேவையான லேண்ட் எல்லாமே வந்து சேமாக தான் இருக்கும். This creates an intense competition among the organism for food and space leading to the struggle. ஸோ இதனால் இங்கே என்ன கிரியேட் ஆகுனா ஒரு காம்படிஷன், ஆர்கனிசத்துக்கு உள்ள வந்துட்டு ஒரு காம்படிஷன் நடக்கும். எதுக்குன்னா ஃபுட்டுக்காகவோ அந்த ஸ்பேஸ் அவங்க தங்கறதுக்கு தேவையான ஸ்பேஸுக்காகவோ அங்கே வந்துட்டு ஒரு ஸ்ட்ரகிள் நடக்குங்கிறாங்க. The struggle for existence of 3 types. ஸோ இதில் வந்துட்டு 3 types இருக்குது இந்த ஸ்ட்ரகிளில். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இன்ட்ராஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரகிள்ஸ். அப்படின்னா என்னென்னா காம்படிஷன் அமௌங் த இண்டிவிஜுவல்ஸ் ஆஃப் த சேம் ஸ்பீஷீஸ். அதாவது ஒரே ஸ்பீஷீஸ்க்குள்ளே வந்துட்டு காம்படிஷன் நடக்கும். அதான் வந்துட்டு இன்ட்ராஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரகிள்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இன்டர்ஸ்பெசிஃபிக் ஸ்ட்ரகிள்னா காம்படிஷன் பிட்வீன் த ஆர்கனிசம் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ் லிவிங் டுகெதர். அதாவது வந்துட்டு இங்கே வந்துட்டு யாருக்கு நடுவில் காம்படிஷன் இருக்குன்னா டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ் ஆஃப் ஆர்கனிசத்துக்கு நடுவில் காம்படிஷன் நடக்கும். நெக்ஸ்ட் என்விரான்மெண்டல் ஸ்ட்ரகிள்னு பார்க்கும்போது நேச்சுரல் கண்டிஷன்ஸ் லைக் எக்ஸ்ட்ரீம் ஹீட் ஆர் கோல்டு, ட்ரவுட் அண்ட் ஃப்ளட்ஸ் கேன் அஃபெக்ட் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஆர்கனிசம். ஆர்கனிசத்தோட எக்ஸிஸ்டன்ஸ் வந்துட்டு நேச்சுரல் கெலாமிட்டிஸான ட்ரவுட்டோ ஃப்ளட்டோ இல்லை அந்த டெம்பரேச்சரோ வந்துட்டு அஃபெக்ட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு செகண்ட் பிரின்சிபல், அதாவது ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ். தேர்டு பிரின்சிபல் என்னென்னா வேரியேஷன்ஸ். த அக்கரன்ஸ் ஆஃப் வேரியேஷன் இஸ் ஏ கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர் ஃபார் ஆல் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். அதாவது வந்துட்டு ஒரு பிளான்ட்டோ அனிமலோ இருக்குது அப்படின்னா அது அங்கே வந்துட்டு வேரியேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு ஒன்று கண்டிப்பாக இருக்கும். ஸ்மால் வேரியேஷன்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் ஃபார் எவல்யூஷன். அதாவது ஒரு எவல்யூஷனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அக்கார்டிங் டு டார்வினை பொறுத்த வரைக்கும் ஃபேவரபிள் வேரியேஷன்ஸ் ஆர் யூஸ்ஃபுல் டு த ஆர்கனிசம்ஸ். அதாவது ஒரே மாதிரி ஃபேவரான வேரியேஷன்ஸ் வந்துட்டு ஒரு ஆர்கனிசத்தோட எவல்யூஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல். பட் அன்ஃபேவரபிள் வேரியேஷன்ஸ் ஆர் ஹார்ம்ஃபுல் ஆர் யூஸ்லெஸ் டு த ஆர்கனிசம். அதாவது அன்ஃபேவரபிள் வேரியேஷன் வந்துட்டு ஒரு ஆர்கனிசத்துக்கு வந்துட்டு ஹார்ம்ஃபுல் இல்லாட்டி யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதான் வந்துட்டு தேர்ட் பிரின்சிபலான வேரியேஷன். ஸோ ஃபோர்த்து பார்க்கும்போது சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் ஆர் நேச்சுரல் செலக்ஷன். அந்த பிரின்சிபல் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா டியூரிங் த ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ், அதாவது எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணும்போது த ஆர்கனிசம் விச் கேன் ஓவர் கம் த சேலஞ்சிங் சுச்சுவேஷன்ஸ். அப்படி அந்த ஸ்ட்ரகிள் நடக்கும்போது அந்த ஆர்கனிசம் வந்துட்டு ஓவர் கம் மேலே வந்து அந்த சேலஞ்சிங் சுச்சுவேஷனுக்கு மேலே அவங்க ஓவர் கம் பண்ணணும். சர்வைவ் அண்ட் அடாப்ட் டு த சரௌண்டிங் என்விரான்மெண்ட். ஸோ ஓவர் கம் அந்த சேலஞ்சிங் சுச்சுவேஷனுக்கு மேலே ஓவர் கம் வந்து அந்த அங்கே வந்துட்டு அந்த ஆர்கனிசம் வந்து சர்வைவ் ஆகி அண்ட் அடாப்ட் அந்த சரௌண்டிங்ஸ் என்விரான்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி தன்னை அடாப்ட் பண்ணிக்கணும்.
Organisms which are unable to face the challenges are unfit to survive and disappear. அதாவது ஆர்கனிசம், அதாவது அந்த ஃபேஸஸ், அந்த சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ண முடியாத ஆர்கனிசம்ஸ் வந்துட்டு அந்த சர்வை பண்ணுறக்கும் சர்வை பண்ணுறக்கு அந்த சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ண முடியாத ஆர்கனிசம் வந்துட்டு அன்ஃபிட், அதாவது சர்வை பண்ணுறக்கும் டிஸப்பியர் ஆகிறக்கும் ஒரு அன்ஃபிட்டான ஆர்கனிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. The process of selection of organisms with favorable variation is called natural selection. ஸோ நேச்சுரல் செலெக்ஷன் அப்படின்னா வந்துட்டு என்னென்னா ப்ராசஸ் ஆஃப் செலெக்ஷன் ஆஃப் ஆர்கனோட செலெக்ஷன் ஃபேவரபிள் வேரியேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆர்கனிசம் செலெக்ஷன் நடந்தால் அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா நேச்சுரல் செலெக்ஷன் சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்துட்டு ஃபோர்த்து பிரின்சிபல். ஃபிஃப்த்து பிரின்சிபல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷீஸ். According to Darwin, new species originates by gradual accumulation of favorable variation for a number of generations. ஸோ டார்வினை பொறுத்த வரைக்கும் நியூ ஸ்பீஷீஸ் அப்படிங்கிறது வந்துட்டு எப்போ ஆரிஜினேட் ஆகும்னா வந்துட்டு கிராஜுவலாக ஃபேவரபிள் வேரியேஷன்ஸ் வந்துட்டு அக்யூமுலேட் ஆகும்போது, தங்கும்போது தான் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் ஜென்ரேஷன்ஸ்க்கு வந்துட்டு அந்த ஒரு ஸ்பீஷீஸோட கேரக்டர்ஸ் ஃபேவரபுளான வேரியேஷன்ஸ் வந்துட்டு அக்யூமுலேட் தங்க தான் வந்துட்டு ஒரு நியூ ஸ்பீஷீஸ் வரும் அப்படின்னு டார்வின் வந்துட்டு சொல்கிறாரு. ஸோ பிரின்சிபிள்ஸ் ஆஃப் டார்வினிசம்னு பார்க்கும்போது 5 பிரின்சிபிள். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஓவர் ப்ரொடக்ஷன், செகண்ட் ஒன் இஸ் ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ், தேர்ட் ஒன் இஸ் வேரியேஷன்ஸ், ஃபோர்த் ஒன் இஸ் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் ஆர் நேச்சுரல் செலெக்ஷன், ஃபிஃப்த்து ஒன் இஸ் ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷீஸ். ஸோ இன்றைக்கி கிளாஸில் வந்துட்டு நம்ம எவிடன்சஸ் ஃப்ரம் எம்ப்ரியாலஜி அண்ட் எவிடன்சஸ் ஃப்ரம் பேலியோஆந்தாலஜி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு எவல்யூஷன் தியரிஸான லேமார்க்கிசம் அண்ட் டார்வினிசம் பார்த்தோம். அதோட பிரின்சிபல்ஸும் பார்த்தோம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லாட்டி நெக்ஸ்ட் கிளாஸில் கேளுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.